எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இது ஒரு இந்த ஆர்டர் வந்து கொடுத்தது யாருன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான், ஆஃபீஸ் கலீகு. அவங்க வந்து அவர் ஃபேமிலிக்காக வீக்கெண்ட் வந்து ஃபேமிலி பார்க்க போகிறாங்க, சென்னைக்கு ட்ராவல் பண்ணுன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. 3 இது கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து மஃபின்ஸு, பிளெயின் மஃபின்ஸ் தான், வெண்ணிலா, வேறு எந்த ஃப்ளேவரும் போடலை. அண்ட் வந்து வீட் ப்ரௌனி அண்ட் அதில் வந்து டபுள் சாக்லேட் ஃப்ளேவரு. நெக்ஸ்ட்டு வந்து பனானா கேக்கு, தட் இஸ் எக்லெஸ், வீட் ஃப்ளாரில். ஸோ இப்போ ஃபஸ்ட்டுக்கு மஃபின்ஸுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் நல்லா சாக்கோ சிப்லாம் போட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேன். அண்டு இது எல்லாத்தோட ரெசிபியுமே இருக்குது. இதில் வந்து மொத்தம் நான் ஒரு 60 to 80 grams போட்டிருந்தேன் மைதா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மஃபின்ஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரௌனி வீட் ஃப்ளாரில் பண்ணேன். எப்பவும் போல் டார்க் சாக்லேட்டாக பட்டருக்கு மெல்ட் பண்ணி அதிலே ஜாகரி பவுடர் போட்டு அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நல்லா டிசால்வ் ஆகட்டும்ன்ட்டு. ஸோ கூட வந்து கேர்டில் கொஞ்சம் ஜாகரி பவுடர் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அது நல்லா ஒரு க்ரிங்கிள் டாப் தரும்ன்ட்டு. இங்கே வந்து எக்குக்கு பதிலாக தான் நான் கேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்பவும் போல் ட்ரை இன்க்ரீடியன்ஸை தனியாக சீவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி டின்னில் ஊற்றி வச்சுட்டேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சாக்லேட்னால டார்க் சாக்லேட்டை நான் வந்து பேட்டருக்கும் உள்ளே போடுற சங்க்ஸ் வந்து நான் மில்க் சாக்லேட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ 2 ஃப்ளேவரும் கிடைக்கட்டும்ன்ட்டு. இல்லைன்னா மில்க் சாக்லேட்டை கூட மெல்ட் பண்ணியிருக்கலாம். நான் சரி 2த்தையும் இன்ஃப்யூஸ் பண்ணோன்ட்டு இந்த மாதிரி செஞ்சது. அண்டு ப்ரௌனி முடிஞ்சு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 20 to 30 minutes ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ க்ளீன் கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி ரேப் பண்ணணும், க்ளீன் ரேப். அதனால அண்ட் அனதர் லாஸ்ட் வந்து பனானா வீட் ஃப்ளார் கேக்கு. ஸோ ஒரு 4லேருந்து 5 பழுத்த வாழைப்பழம், அதோட பல்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு 400 grams வர மாதிரி. இது வந்து 2 கப் வீட் ஃப்ளாருக்கு. ஸோ அதில் வந்து 400 grams போது நல்லா பீட் பண்ணிங்கன்னா, ஸோ சங்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் சாப்பிடும் போது நல்லா இருக்கும்னுட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆல்மண்ட், வால்நட், பீக்கன் இந்த 3 நட்ஸையுமே நல்லா சாப் பண்ணிவிட்டேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் தனியாக வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து மேலே கொஞ்சம் நட்ஸை வந்து போடுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு, இது ரொம்ப சாப் பண்ணதும் உள்ளே கடித்து சாப்பிட்றது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸுன்ற மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஜென்ட்லாக ஃபோல்ட் பண்ணி லோஃப் டின்னில் போட்டுட்டேன். ஸோ இதுவும் நல்லா ஒரு 40 to 45 minutes 180 degree Celsiusல பேக் பண்ணி எடுத்துட்டேன். நான் ஆனால் 38 minutesலேருந்தே நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஓவர் பேக் ஆகிட போகுதுன்னுட்டு. அண்டு நான் மேலே நீங்கள் நிறையா நட்ஸ் போடுறதுனால நீங்கள் சில்வர் ஃபாயில் போட்டிங்கன்னா மேலே நட்ஸ் கருகாது. அண்ட் உள்ள கேக் நல்லா பேக் ஆகிருக்கும். ஸோ நல்லா ரைஸ் அப் ஆகிருந்துச்சு. லென்த் பார்த்தாலே தெரியும். என்னோடது வந்து 9x4 inch, ஆனால் நல்லா ரைஸாக இருந்துச்சு. ஸோ அவர் கேட்ட மாதிரியே எல்லாமே சேஃபாக இருக்கட்டும்ன்ட்டு க்ளிங் ராப் பண்ணி, ஏன்னா இது சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணுன்ட்டு எல்லாமே. அண்ட் இது பனானா கேக் நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ அவங்க நெக்ஸ்ட் டே தான் சென்னை ரீச் ஆவார். ஸோ அப்போ எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும்ன்ட்டு க்ளிங் ராப் பண்ணிட்டேன். இதுதான் பேக்கேஜ். அண்ட் இது ஆக்சுவலி லாஸ்ட் Thursday பண்ணது. ஃபீட்பேக்கும் அட்டாச் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.